ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய லேப்டாப் பேட்டரியிலேருந்து எப்படி பேட்ரிஸை ரீஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் லேப்டாப் பேட்டரி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சில கடையில் 100 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எடுத்து ரெடி பண்ணாலும் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு பேட்டரியோட ப்ரைஸே 130 ரூபா கிட்ட வரும். ஒரு சிங்கிள் பேட்ரி. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 பேட்ரி இருக்கும். அதில் எல்லா பேட்டரியும் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. சில இதில் ஒரு 4-5 பேட்டரி போயிருக்கலாம். 2 பேட்டரி இருந்தால் கூட உங்களுக்கு ஒர்த்து தான். நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது வந்து ஒன்று ஏசரோட பேட்ரி, வேறு டெல்லோட பேட்ரி. இதில் ஏசரோட பேட்டரியில் வந்து சோனியோட செல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லோடதில் வந்து சாம்சங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் நார்மலாக ஒரு பேட்டரி வாங்கினீங்கன்னா அது வந்து நல்ல கம்பெனியில் கிடைக்காது. அப்படி நல்ல கம்பெனியில் வாங்கினோன்னா அதிக ப்ரைஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 300 ரூபா கூட வரும் சோனியோட செல்ஸ்லாம். அதனால் இப்படி அதேமாதிரி இதுக்கு ஒரு பேட்ரி சார்ஜர் தேவைப்படும். இது நீங்கள் பேட்ரி சார்ஜர் 5 வோல்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நார்மலான பேட்ரி சார்ஜஸ் இதுக்கு லித்தியம் அயன்கிட்டே கிடைக்கும். அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். அதுமாதிரி பிஎம்எஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் உள்ள பிஎம்எஸ்ஸே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஜாயின் பண்ணி 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு. பேட்ரிஸும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் லோடும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட் நான் இதை ஒரு கொராடை வச்சு கலத்தி எடுத்துக்கிறேன். ஏசரோடது ஈஸியாக கலத்துற மாதிரி தான் இருந்து, பட் டெல்லோடது நல்லா உள்ள கம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதனால் நான் கொராடையும் ஸ்க்ரூ ட்ரைவரும் வச்சு உடச்சி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ரீஸ்டோர் பண்ணுறப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஏசரோடது இருக்க பாருங்கள். ஏன்னா அது உள்ள செல்ஸையுமே எந்த வித கம்மும் போடாமல் நீட்டாக ஒட்டாமல் வச்சுருக்காங்க. அதே டெல் வந்து நிறையா பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதனால வந்து அது வந்து எடுக்க நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி அது ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் எடுக்கப்போ ஏசரோட ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் அதை எடுத்த பிறகு ஓனையாக கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏசரோட செல்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த எந்த விதமாக ஒட்டாமல் வச்சுருக்காங்க. டெல்லோட செல்ஸை நான் காமிக்கிறேன். பாக்ஸும் அவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். டெல்லோட செல்ஸ் வந்து நிறையா போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதை அப்படி மொத்தமாக பிச்சு தான் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா அந்தளவு எல்லாமே போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஏசரோட செல்ஸையும் மேக்ஸிமம் எடுக்க ப்ரிஃபர் பண்ணுங்கள். மேலே நிறையா பேஸ்ட்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அதில் 2 பிஎம்எஸ் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டுமே பேட்டரி மேனேஜிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ பேட்டரிஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு 12 வோல்ட் பேட்டரி ரெடி பண்ணி ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இதை கட் பண்ணுறப்ப என்ன கவனிக்கணும்னா, அந்த ஒயர் கட்டர் வந்து எந்த விதத்துலேயும் அந்த நம்ம பாசிட்டிவ் சைடை கட் பண்ணுறப்போ அந்த பேட்டரியில் இருக்க எந்த வித அந்த ஸ்டிக்கரையும் கிழிச்சிடக்கூடாது. கிழிச்சிச்சின்னா அது வந்து ஷார்ட் ஆகி அந்த பேட்டரியே வீக் ஆகும். பயங்கரமாக ஹீட் ஆகும். அதனால் பேட்டரி ஈஸியாக வீக் ஆகிரும். அதேமாதிரி இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அல்ல ஏதாவது கொராடை வச்சு பிடிச்சி அத்துனாலும் எடுத்துக்கலாம். அதனால் பேட்டரி எந்த இதாக டேமேஜும் ஆகாது. நான் ஒரு சில பேட்டரிஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சில பேட்டரிஸை வந்து அந்த கொராடை வச்சு பிடிங்கி எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ண பேட்டரிஸோட கொராடை வச்சு பிடிங்கிருக்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே கொராடை வச்சு கொஞ்சம் தட்டினேன்னா அது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருந்த மாதிரி இருந்து. அப்படி தட்டாமல் வைக்கலாம். ஆனால் தட்டுறப்போ கேர்ஃபுல்லாக தட்டணும். அந்த ஸ்டிக்கரில் எந்த விதத்துலேயும் பாசிட்டிவ் டச் ஆகிடக்கூடாது. ஸ்டிக்கர் கிழிஞ்ச பிறகு. ஏன்னா அதுதான் ஒரு இன்சுலேட்டராக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து வெடிக்கக்கூடியது. இதே லித்தியம் பாஸ்பேட்டாக இருந்தால் அப்படி வெடிக்காது. நம்ம தைரியமாக பண்ணலாம். ஆனால் இது லித்தியம் அயன் பேட்டரிஸ். லேப்டாப் எல்லாத்துலேயுமே இதான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதான் கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குங்கிறனால. அதனால் எப்படி நான் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கிறேன். நம்ம 2 லேப்டாப் பேட்டரிஸ் எடுத்துக்கணும். இதில் வந்து 12 பேட்டரிஸ் கிடச்சிருக்கு. இதில் எத்தனை பேட்டரி நல்ல பேட்டரியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் எடுத்து அதில் 12 வோல்ட்டு செட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி டெல்லில் வந்து சாம்சங்கோட பேட்டரி இருந்து
அதே இது நம்மளோட ஏசரில் வந்து சோனியோட பேட்ரி இருந்து ரெண்டுமே நல்ல குவாலிட்டி உள்ளது தான். பட் ஆனால் சோனி வந்து அவ்வளோ ஈஸியாக போகிற மாதிரி எனக்கு தெரில. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சோனி ரொம்ப நாள் இருந்து சாம்சங்கில் அது போயிடுது செல்ஸ். இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு செல்லாக நம்ம செக் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கேன். ஏன்னா எல்லா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்காக எல்லா செல்ஸையுமே மேக்ஸிமம் காமிக்க ட்ரை பண்ணுறேன். 20 வோல்ட்டில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அந்த இதில் தான் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். நம்ம பேட்ரி வந்து ஒரு 1.5 வோல்ட் இருந்தால் கூட நம்ம ஓரளவு ரெடி பண்ணிக்கலாம். அதே இது சுத்தமாக வோல்டேஜே இல்லாமல் தான் நமக்கு பிரச்சனை. சோனியோட செல்ஸ் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 4 வோல்ட்டு கிட்ட இருக்குது. இப்போ நான் சாம்சங்கோட செல்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து 2 வோல்ட்டு 3.2 வோல்ட் அந்த மாதிரி கிடச்சிட்டு இருந்து எல்லாமே நம்ம சார்ஜ் போட்டால் நல்லா ஓரளவு 4 வோல்ட் கிட்ட வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. இதை எப்படியே ரெடி பண்ணிக்கலாம். .7 சம்திங் ஆகிக்கலாம் அந்த பேட்ரி வந்து போயிட்டு. இந்த பேட்ரி வந்து நம்ம கட் பண்ணி ஃப்யூச்சரில் அதில் லித்தியம் எடுத்து அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். மற்ற பேட்ரிஸ்லாம் மறுபடியும் செக் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்கிட்ட இருக்க பேட்ரி சார்ஜர். இது வந்து 450 mAh அந்தளவு சார்ஜ் பண்ணுது பேட்ரிஸை. ஸ்டார்டிங் வோல்டேஜ் வந்து மினிமம் வோல்ட்லேருந்தே ஆரம்பிக்கி 0.5 வோல்ட்லேருந்து ஆரம்பித்து 4.2 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணும். இது வந்து ஒவ்வொரு பேட்டரியுமே கிட்டத்தட்ட 3/4 நாள் எனக்கு சார்ஜ் ஆச்சு. இதுவுமே என்கிட்ட 2 இருந்துச்சு. நான் 2ஐயும் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட அவ்வளோத்தையும் சார்ஜ் பண்ணி முடிக்க 3 நாள் கிட்ட ஆச்சு. இப்போ எல்லாத்தோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கேன். நமக்கு 11 பேட்டரிஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதிலெல்லாம் 4.3 வோல்ட் கிட்ட இருக்குது. 4.2 வோல்ட் 4.3 வோல்ட் அந்த மாதிரி கிடச்சிட்ருக்கு. இந்த பேட்டரிஸ் எல்லாமே நம்மளோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு மொத்தமாக ஒரு 12 வோல்ட் பேட்டரி ரெடி பண்ணி அதை வச்சு ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். அது வேணா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஎம்எஸ்லாம் வச்சு ப்ராப்பராக ரெடி பண்ணுவோம். அப்படி ரெடி பண்ணுறதுனால பேட்டரியோட லைஃப்மே ரொம்ப நாள் வரும். இப்போ எல்லா பேட்டரிஸோட இதையும் செக் பண்ணி காமிக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கேமரா குவாலிட்டி நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ கொடுக்க வாய்ஸ் கிடையாது. தனியாக வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டுருக்கேன். அதனால் வாய்ஸும் ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். அதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஓரளவு